ஒரு நாள் ஆண்டவர் சவுலை தாவீது கையில ஒப்பு கொடுத்தாருங்க. தாவீதை தேடி வந்த இடத்துல டயர்டுல படுத்திருக்கிறான். பக்கத்திலே சவுல் அவனுக்கான ஈட்டியை நட்டு வச்சிருக்கிறான். இப்ப அந்த பக்கம் தாவீதும் போர்பட தளபதி யோவாபும் வந்துட்டாங்க. கூட இருக்கிறவன் என்ன தெரியுமா சொன்னா, போர்பட தளபதி, இது கர்த்தர் உனக்கு உண்டு பண்ணின நாள். நீங்க சொல்லுங்க, ஒரு வார்த்தை சொல்லுங்க, மூணு சொல்லுங்க. ஈட்டியை வச்சு நான் அவனை ஒரே குத்தா குத்தி அவனை நான் முடிச்சிடுறேன். ஐடியா கொடுக்கிறவங்க 1000 ஐடியா கொடுப்பாங்க. நல்ல ஐடியாவும் இருக்கும், அதுல தேவையில்லாத ஐடியா இருக்கு. எனக்கு தெரிஞ்சு நல்ல ஐடியா கூட தேவையில்லாத ஐடியா தான் இருக்கும். உடனே அவனை பார்த்து சொன்னானா, கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன் மேல் என் கையை நான் ஒரு கால் என்ன செய்ய மாட்டேனா போட மாட்டேன். நான் நிதானிக்கிறேன் இந்த இடத்துல. நான் நிச்சயமா சொல்ல, எனக்கு ஒரு இப்படி ஒரு வாய்ப்பு கிடைச்சா நான் கண்டிப்பா விட்டுருக்க மாட்டேன். ஏன்னா அங்கத்தான் தாவீதுக்கும் நமக்கும் ஆண்டவர் வித்தியாசத்தை காண்பிக்கிறார். சொல்றான், எனக்குன்னு கர்த்தர் ஒரு குறித்த நேரத்தை வச்சிருக்கிறார். நான் சொல்றேன், எந்தெந்த தேவ பிள்ளைகள் ஒரு பொறுமை உள்ளவர்களாக நிதானிக்கிறார்களோ கர்த்தர் அவர்களுக்கு ஒரு குறித்த நேரத்தை வச்சிருக்கிறார். அந்த நேரத்துல கர்த்தர் செய்ய வேண்டியவைகளை நேர்த்தியாய் செய்வார்.